வணக்கம். மாடி தோட்டத்தில் நிழல் வலை அமைப்பது எப்படி அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டம் அமைக்கிறது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி நிழல் வலை அமைக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம தரையில் செடி வளர்க்குறதுக்கும் மாடியில் செடி வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. தரையில் மண் சூடாகாது, ஆனால் மாடியில் நம்ம செடி வைக்கும்போது மேலேருந்தும் வெயில் படும், தரையும் சூடாகி தரையிலேருந்தும் வெப்பமான காற்று வரும். அதனால் செடிகள் சரியாக வளராது. அதுக்காக தான் நம்ம மாடியில் தோட்டம் அமைக்கும்போது இந்த மாதிரி கிரீன் கலர் நெட் வந்து அமைக்கிறோம். ஸோ இந்த நெட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வெப்பத்தை பாதியாக குறைச்சி நமக்கு செடிகளுக்கு கொடுக்கும். இந்த நெட் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியும் வந்து வாடாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடியும் ரொம்ப ஹீட் ஆகாமல் ஓரளவுக்கு கூலாக இருக்கும். நம்ம இது மாடி தோட்டத்துக்கு மட்டும்தான் அமைக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. நம்ம சும்மா கூட நம்ம ரூஃபில் இந்த மாதிரி க்ரீன் ஷேட் நெட் போட்டோம்னா நம்ம மாடியோட இந்த தரைத்தளம் வந்து சூடாகாமல் இருக்கும். நமக்கு வீடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த க்ரீன் நெட் எப்படி அமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த க்ரீன் நெட் போடுறதுக்கான மாடியை தேர்வு செஞ்சுக்கிறோம். தேர்வு செஞ்சுட்டு இந்த மாடிக்கு தேவையான க்ரீன் நெட் எவ்வளோ வாங்கணும், அதுக்கான ஸ்கொயர் டியூப் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வேணும். கிட்டத்தட்ட நம்ம மாடியோட அளவை நம்ம எடுத்துக்கணும். அளவை எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் டியூப் வாங்கிக்கலாம். இதை நம்மளே செய்கிறது ரொம்ப ஈஸி. இதையே நீங்கள் போய் ஒரு கான்ட்ராக்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாயிலேருந்து 12,000 வரைக்கும் வாங்குறாங்க. இதை நீங்கள் ஒரு கான்ட்ராக்டில் செய்யணும்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80,000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். இதே நம்ம செஞ்சதால் இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30,000 ரூபா வரைக்கும் தான் வந்து செலவாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஸ்கொயர் டியூப் எல்லாம் வாங்கியாச்சு. இந்த ஸ்கொயர் டியூப் எல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் திக்னஸில் வாங்கியிருக்கோம். அதாவது நமக்கு செட் போடுறதுக்கு தேவையான எல்லா ஸ்கொயர் டியூப்பும் 1.5 இன்ச் திக்னஸில் நம்ம வாங்கியிருக்கோம். மற்றபடி சைடு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் டியூப்லாம் 1 இன்ச் திக்னஸில் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டியூப்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம சைடு வாலில் இந்த பைப்பை மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 இன்ச் அகலமும் 4 இன்ச் நீளம் உள்ள ஒரு பிளாட் பீஸ் எடுத்து அதில் வந்து ஒரு 2 சைடும் ட்ரில் பண்ணி அதை வந்து நம்ம 4 இன்ச் ஃபிஷர் போல்ட் வச்சு நம்ம வாலில் மவுண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக இது முதல்ல மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதை வந்து ஒரு ஸ்கொயர் டியூப்பில் வெல்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம செவுத்தில் வச்சு அடிக்கும்போது அது அந்தளவுக்கு ஃபிட்னஸ் கிடைக்காது. அதனால் முதல்லையே இதை வந்து நம்ம நல்ல ஃபிட்னஸாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் டியூப் வச்சு வெல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு வால் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 அடி கேப்பில் ஒரு பில்லர் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 10 அடி கேப்பில் ஒரு பில்லர் அப்படின்றது எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய இந்த க்ரீன் ஷேட் நெட் வந்து அதோட அளவு 3 மீட்டர் அகலம் உள்ள க்ரீன் ஷேட் நெட் தான் நமக்கு வருது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து 10 அடி அகலத்தில் நம்ம வந்து இந்த பில்லர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஈஸியாக கட்டுறதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வால் எல்லாமே 8 அடி உயரமும் சென்டர் பில்லர் எல்லாமே 10 அடி உயரமும் வச்சுருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி சைடில் 8 அடி உயரமும் சென்டரில் 10 அடி உயரமும் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நமக்கு காற்று போகிறதுக்கு வசதி கம்மியாக இருக்கும். இதே கொஞ்சம் ஒரு பக்கம் டேப்பராக இருந்ததுன்னா காற்று போகிறதுக்கான வசதி நல்லாயிருக்கும். ஏரோடைனமிக் சிஸ்டத்தில் காற்று வந்து ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணி போகும். நமக்கு ஷேட் நெட் சீக்கிரமாக கிளியாமல் பார்த்துக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் டியூப்லாம் வச்சு நம்ம ஒரு கூரை மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியாச்சு. 10 அடி அகலம் உள்ள ஒவ்வொரு பில்லர்லேயும் நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய 10 அடி உயரம் உள்ள பில்லரையும் நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாமே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு கூரை மாதிரி ஒரு அமைப்பை நம்ம முதல்ல ஏற்படுத்திக்கணும். இந்த சென்டர் பில்லர் சைடு பில்லர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால் மவுண்ட் பண்ணியிருப்போம். அதனால் அது வாலோட பலத்தில் நிற்கிது. ஆனால் இந்த சென்டர் பில்லர் நம்ம எதுலையுமே மவுண்ட் பண்ணல. வெறும் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் டியூபோட வெல்டிங்கில் தான் நிற்கிது. மற்றபடி தரையில் வந்து நம்ம ட்ரில் பண்ணி பண்ணோம்னா மாடியில் வாட்டர் லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேஸில் வந்து 4 இன்ச் அகலத்துக்கு ஒரு ஃப்ளாட் பீஸ் வச்சு அதில் வந்து நம்ம ஒரு காங்கிரீட் போட்டு அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஸ்டில்ஸில் பார்க்கலாம். இப்போது நமக்கு
இந்த ஒரு கூரை மாதிரியான ஒரு அமைப்பு தயாராயிருச்சு. இப்போ நம்ம இந்த சைடு வால், சென்டர் வால்லாம் மிக்ஸ் போட்டதுக்கு அப்புறம், இந்த நடுவுல இந்த 12 அடி அகலத்துக்கும் மொத்தமா ஒரு கிரீன் ஷேட் நெட்ட நம்ம தொங்க விட முடியாது. அப்படி தொங்க விட்டா ஷேட் நெட் ரொம்ப கீழ போய் தொங்கி சீக்கிரமா கிழிஞ்சிரும். அதுக்காக நம்ம சென்டர்ல அங்கங்க ஒரு சப்போர்ட்டிங் ரெயில் மாதிரி நம்ம வந்து ஸ்கொயர் டியூப் குடுக்க வேண்டியிருக்கு. அது வந்து இடத்துக்கு தகுந்த மாரி நம்ம குடுக்கலாம். சப்போஸ் காத்து அதிகமா வீசுற இடம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கிட்ட கிட்ட குடுக்கணும். இந்த பில்டிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி பில்டிங்ஸ்லாம் இருக்கு. அதனால காத்து வீசுறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த 12 அடி நீளத்த 3ஆ பிரிச்சு 4, 4 அடி அகலத்துக்கு நாம வந்து ஒரு ஸ்கொயர் டியூப் ரெயில் மாரி அமைப்பு குடுத்துருக்கோம். இது இந்த ஏரியாக்கு இந்த மாதிரி அமைப்பு போதுமானது. அதே மாதிரி சைடு வால்ல ஒரு 2 இன்ச் உயரத்துக்கு சைடு வால்ல இருந்து ஒரு 2 இன்ச் உயரம் தூக்கி நம்ம இந்த மாதிரி சுற்றுச்சுவர் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் திக்னஸ்ல நம்ம ஒரு ஸ்கொயர் டியூப் குடுத்துருக்கோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் ஷேட் நெட்டோட எண்ட வந்து நம்ம இந்த 1 இன்ச் ஸ்கொயர் டியூப்ல தான் சுத்தி நம்ம இறுக்கி கட்டப் போறோம். அதுக்காக தான் இந்த ஸ்கொயர் டியூப். அது நம்ம உள்ளார கை விட்டு ஈஸியா அந்த நெட்ட எடுத்து நம்ம தைக்கிறதுக்கு வசதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த காம்பவுண்ட் சுவரோட 2 இன்ச் அதிகமா குடுத்துருக்கோம். 2 இன்ச் கேப் குடுத்துருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்ப நம்ம சைடு வால் சப்போர்ட் இருக்கிறதால, சைடு வால் 3 அடி உயரம் இருக்கிறதால, நம்ம சைடுல வந்து இந்த சப்போர்ட்டிங் பைப் லைன் குடுத்துருக்கோம். ஆனா ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு சைடு காம்பவுண்ட் வால் கிடையாது. அதனால என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தரைத்தளத்திலிருந்தே நம்ம ஒரு 2 இன்ச் உயரத்துக்கு ஃப்ளாட் பெட் அமைச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஷெட்டோட அமைப்பு அமைச்சாச்சு. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் ஷேட் நெட் செலக்ட் பண்ணோம். நமக்கு கிரீன் ஷேட் நெட் பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ்ல கிடைக்குது. அதாவது 35%, 50%, 75%, 90% அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வெரைட்டில நமக்கு கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா, 3 மீட்டர் அகலமும், 50 மீட்டர் நீளமும் உள்ள ஒரு பண்டலா நமக்கு கிடைக்குது. இந்த பண்டல் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது 50%. ஒரு பெர்சன்டேஜ் சைஸ் மாற மாற விலையும் மாறும். அதே மாதிரி அது அ வெயில குறைக்கிற தன்மையும் மாறும், அளவும் மாறும். நம்ம ஒரு ஆவரேஜா இருக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 50% நம்ம யூஸ் பண்றோம். மேக்ஸிமம் பேர் யூஸ் பண்றது இந்த 50% ஷேட் நெட் தான். நம்மளும் அதனால 50% ஷேட் நெட் யூஸ் பண்ணலாம். இந்த 50% ஷேட் நெட்டோட விலை கிட்டத்தட்ட ஒரு ரோல் ஓட விலை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 3000 கிடைக்குது. இந்த ஷேட் நெட்ட நம்ம வாங்குனதுக்கப்புறம், நம்ம இந்த ரோல வந்து பிரிச்சு ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு மேல சும்மா ஜஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு விடணும். அப்படி விட்டுட்டு இன்னொரு எண்ட்ல நமக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுதோ அளவு பார்த்துட்டு, கொஞ்சம் அந்த தேவையான அளவை விட கொஞ்சம் அதிகமா, அதாவது ஒரு 1/2 அடியோ அல்லது 1 அடியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி முடிச்சுட்டு, அது ஒவ்வொரு 10 அடி தூரத்துக்கும் ஒவ்வொரு தடவை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மேல வந்து நெட்ட போட்டுக்கலாம். நம்ம எதுக்காக அந்த 1 அடியோ, 1/2 அடியோ எக்ஸ்ட்ரா விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் ஸ்கொயர் டியூப்ல நல்லா சுத்தி டைட்டா 2 மடிப்பு கூட வச்சு நல்லா டைட்டா கட்டுனோம்னா, ரொம்ப நாள் கிழியாம தாங்கும். அதுக்காக தான் வந்து ஒரு 1/2 அடியோ அல்லது 1 அடியோ எக்ஸ்ட்ரா நம்ம விட சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நெட்லாம் நம்ம மேலே எடுத்து விட்டதுக்கப்புறம், மேலே ஏறி இந்த நெட்லாம் வந்து ஒண்ணா ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ 10 அடி அகலத்துக்கு ஒரு நெட் அப்படின்றதால நம்மளுடைய மாடியில 30 அடி இருந்தது. அதனால நம்ம 3 ரோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. இப்போ இந்த 3 ரோவையும் ஒண்ணா ஜாயின் பண்ணி, அந்த ஜாயிண்ட் ஆகுற இடங்கள்ல முதல்ல தையல் போடணும். இந்த தையல் போடுறதுக்கு இதே கிரீன் ஷேட் நெட் யூஸ் பண்ற அதே மெட்டீரியல்ல யூவி ட்ரீட் பண்ண அதே மாதிரியான ஒரு கயிறும் கிடைக்குது. அந்த கயிறும் நம்ம வாங்கி ஒரு கோணி ஊசி மூலமா இதை வந்து நம்ம கோணி தைக்கிற மாதிரி நல்லா தைச்சிக்கணும். தைச்சி ஜாயின் பண்ணிட்டா கிட்டத்தட்ட அந்த 10 அடி அகலம்ன்றது 3த்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 30 அடி அகலத்துக்கு மாறிடும். அப்படி மாறினதுக்கப்புறம் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நல்லா டைட்டாக இழுத்து இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் டியூப்ல நல்லா டைட்டாக கட்டணும். அதுக்கும் இந்த கோணி ஊசி மூலமாகவே வச்சு தைச்சிக்கலாம். முதல்ல இந்த டாப் வியூவை முதல்ல ரெடி பண்ணணும். டாப் வியூ நல்லா இழுத்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் இருக்கக்கூடிய சைடு வியூவும் போயிட்டு நல்லா இழுத்து நம்ம அதே மாதிரி கோணி ஊசி வச்சு தைச்சிடலாம். இவ்வளோ தைச்சதுன்னா அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சது. ஸோ இந்த ஷேட் நெட் அமைப்பு அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ரூ. 30,000 செலவாச்சு கிட்டத்தட்ட. இதே வேலையை நம்ம ஒரு கான்ட்ராக்டில் விட்டுருந்தோம்னா
கிட்டத்தட்ட அவங்க ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 to 12,000 ரூபா கேட்குறாங்க. இது 700 ஸ்கொயர் ஃபீட் மேலே வருது. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 70-80,000 ரூபாய்க்கு மேலே நமக்கு செலவாயிருக்கும். இந்த மாதிரி நம்மளே வந்து இந்த ஷேட் நெட்டை வந்து குறைஞ்ச செலவில் நம்மளே அமைச்சிக்கிறது வசதியாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாடித்தோட்டம் பற்றிய மேலும் தகவல்களுக்கு என்னோட குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.